Hi, welcome to Siva's Kitchen. ஹாய், இந்த வீடியோவில் நான் பேசிக் அண்ட் ஈஸி கேக் டெக்கரேஷன் செஞ்சு காட்டுறேன். இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக் டெக்கோ சேர்த்து முன்னுக்கு இந்த பேசிக் நான் 4 திங்ஸ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இது டர்ன் டேபிள், இந்த மாதிரி ஒரு டர்ன் டேபிள் இருக்குதான்னு பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் இருக்கணும். இது வந்து நாசல், ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், பார்டர்ஸ் அதெல்லாம் செய்யணும்னா இந்த மாதிரி நாசல்ஸ் வேணும். அப்புறம் பைப்பிங் பேக் இருக்கணும். இந்த சாக்லேட் கேக் தான் நான் இன்றைக்கி டெக்கோ பண்ண போகிறேன். நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து அந்த சாக்லேட் கேக் தான். ஃபர்ஸ்ட் கேக் இந்த மாதிரி ஒரு பாட் மேலே வச்சுக்கோங்க. இது வந்து 8 இன்ச்சஸ் கேக். என்னோடய பாட் வந்து நான் 10 இன்ச்சஸ் பாட் எடுத்திருக்கேன். நான் எப்பவுமே என்னோடய கேக்கை விட என்னோடய பாட் வந்து ஒரு 2 இன்ச்சஸ் பெருசாக தான் வாங்கிக்குவேன். ஐசிங் போடுறதுக்கு முன்னுக்கு கேக் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கணும். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் நாட் ஈவனாக இருக்கும். இந்த மாதிரி நாட் ஈவனாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கணும். சமத்தில் நீங்கள் கேக் பேக் பண்ணினீங்கன்னா கேக் வந்து இப்படி ஹாயாக இருக்கும், டோம் மாதிரி ஹாயாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் அப்படியே சேமாக லெவலாக முதல்ல கேக் வெட்டிட்டு தான் ஐசிங் போடணும். இப்போ நான் இந்த மேலே உள்ளதெல்லாம் லேசாக கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன். இந்த கேக் நான் ஹாஃபாக இப்போ வெட்டிக்க போகிறேன். நான் இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் வச்சுருக்கேன் கேக் வெட்டுறதுக்கு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் ஷார்ப்பாக ஒரு நைஃப், பிக்காக ஒரு ஷார்ப்பான நைஃப் வச்சு கூட வெட்டிக்கலாம். இப்போ நான் இதை ஹாஃபாக வெட்டிக்கிறேன். chocolate ganache, இதை நல்லா இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ சாண்ட்விச் பண்ணிடலாம். நான் கிராம் கோட் முதல்ல செய்கிறேன். கிராம் கோட் வந்து thin layer of icing. இந்த கிராம்ஸ்லாம் அடுத்து நம்ம ஐசிங் போடுறப்ப நம்ம ஐசிங்கில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இதை முதல்ல நம்ம செய்யணும். செஞ்சாச்சு. இப்போ நான் இதை கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நோசல் எடுத்திருக்கேன், ரவுண்ட் ஷேப். இப்போ இதை இந்த பைப்பிங் பேக்குக்கு போடுறேன். இந்த கேக் இப்போ நான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். அடுத்து இந்த போர்டை போடுவோம். The same nozzle
different color icing. இதெல்லாம் நல்லா ஸ்மூத்தாக வர வரைக்கும் கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கோங்க. நான் டூ டோன் கலர் செஞ்சுருக்கேன். கீழே டார்க்கான கலர், மேலே பிரைட் கலர். இதெல்லாம் நல்லா ஈவன் ஆகிற வரைக்கும் நல்லா இது பண்ணி இந்த மாதிரி ஒரு கேக் டெக்கரேட்டிங் கோம் வச்சுருந்தீங்கன்னா இது கூட பாய்க்கலாம். அடுத்து நான் கேக்குக்கு இங்கே கீழே பார்டர் போடணும். ஸோ நான் இந்த நோசல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு நோசல் எடுத்திருக்கேன். அடுத்து இந்த நோசல் எனக்கு 2 கலர்ஸ் 2 டோன் ஐசிங் வேணும். ஸோ நான் இந்த கலர் ஐசிங்கை கொஞ்சம் அதிலே சேர்த்துக்கிறேன். இந்த கேக் வந்து ஸ்மால் கேர்ளோட பர்த்டே கேக்கு, 6 years old ஸ்மால் கேர்ளோட பர்த்டே கேக்கு. ஸோ நான் சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி டெக்கரேஷன் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். இது வந்து நோசல் நம்பர் 1 லைன் போடுறதுக்கு எடுத்திருக்கேன். இந்த நோசல் நம்பர் 1 வந்து நம்ம ரைட்டிங்க்கும் பாய்க்கலாம்.
இது வந்து சப்போஸ் டு பி பெலூன்ஸு. நான் இப்போ ரிப்பன் போடுறேன். இப்போ நான் ரைட்டிங் செய்ய போகிறேன். இதுக்கும் இந்த ஸ்மால் நோசல் பாய்க்க போகிறேன். நோசல் நம்பர் 1 இது. சிம்பிளான ஈஸி டெக்கரேஷன் செஞ்ச ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த கேக் டெலிவர் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.